வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் சப்ஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு குயிக் ஓவர் வியூவாக நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பேஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேஸ் பண்ணி எந்த மாதிரி கேட்பாங்க, எந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சிலபஸ் படி வந்து எல்லாத்தையும் பார்க்குறத விட என்ன டாபிக் நம்ம படிக்கணும், எக்ஸாமுக்கு எந்த டாபிக்ஸ்லேருந்து கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குற மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸ் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஆஸ் வெல் அஸ் வந்து யூஜிசி நெட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் வரலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரர்ஸ்க்கான ப்ரிப்ரேஷனுக்குமே வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன்ஸில் எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறதோட ஒரு கம்ப்ளீட் அனாலிசிஸ் அண்ட் கம்ப்ளீட் டிஸ்கஷன் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆஸ் வெல் அஸ் வந்து இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் ஷார்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், என்ன ட்ரிக் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம், அது மாதிரியே நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம இந்த வீடியோவோட பிடிஎஃப் ஃபார்மேட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேனலோட மெம்பர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து நம்ம மெயினாக கவர் பண்ணணும் டிஓசியில் அப்படின்னா டியூரிங் மிஷின் பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். தென் வந்து ரெகுலர் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். தென் கிராமர், ஃபைனைட் ஆட்டோமேட்டா, தென் வந்து நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா, என்பிடிஏ, தென் பிடிஏ, கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர், டிசைடபிலிட்டி, தென் ரிகர்சிவ் என்யூமரபிள் லாங்குவேஜ், க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, கம்பைலர் டிசைன், சின்டாக்ஸ் அனாலிசிஸ். இதில் பார்சல் வந்து எல்எல், எல்ஆர், ஆர்எல் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றி எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதர் தேன் தட் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு லாங்குவேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு லாங்குவேஜ் கொடுத்துக்கிட்டு அது வந்து ரிகர்சிவ் என்யூமரபிளா ஆர் வந்து ரெகுலரா, தென் வந்து கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ பட் ரெகுலர், கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ பட் நாட் ரெகுலர், தென் வந்து நாட் ரிகர்சிவ், இந்த மாதிரி கொடுத்த ஆப்ஷன்ஸ்ல கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸோட டிஸ்கஷன்ஸ் பற்றியும் நம்ம பார்க்கலாம். தென் வந்து கிராமர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டைப் 0, டைப் 1, டைப் 2, டைப் 3 அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பற்றி என்னென்ன வரும், தென் எதுக்கு வந்து என்னென்ன மெஷின்ஸ் வந்து டியூரிங் மெஷினா, தென் வந்து எல்பிஏவா, தென் வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டா, நான் டிட்டர்மினிஸ்டிக் பிடிஏ, டிட்டர்மினிஸ்டிக் பிடிஏ இந்த மாதிரி எதுக்கு கீழே அது வரும் அப்படிங்கிறது எல்லாமே பற்றின டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். தென் வந்து முக்கியமாக கேட்குறது என்ன அப்படின்னா டிசைடபிலிட்டி. டிசைடபிலிட்டி ஒரு ப்ராப்ளம் கொடுத்து அது வந்து டிசைடபிலிட்டி இல்லையா அதுங்கிறத நம்ம அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் இயரில் வந்து நெட் கொஸ்டின்ஸ், தென் வந்து கேட்லலாம் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த கம்ப்ளீட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக டிஓசிலேருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்கங்கிற ஐடியா வரும். அண்ட் அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு எபிலிட்டி உங்களுக்கு வந்து இருக்கும். தட் இஸ் வந்து நம்ம கான்செப்டோட படிக்கிறதுனால. ஓகேவா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா நம்ம கிளாஸை? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, டிஓசி அப்படின்னா ஒரு பேசிக். நமக்கு இப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படியோ அதே மாதிரி மெஷின்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற ஒரு லாங்குவேஜ் பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். தட் இஸ் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன். ஓகேவா, இப்போ வந்து இங்கிலீஷ் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஏபிசிடி அது மாதிரி தான் அதில் வந்து நமக்கு ஆல்ஃபபெட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ ஒரு ஏதாச்சும் ஒரு வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேட்னா அது வந்து இந்த செட் ஆஃப் இந்த ஆல்ஃபபெட்ஸ்க்கு உள்ள வர மாதிரி தான் இருக்கணும் இல்லையா? அதான் வந்து வேர்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, அப்போ வந்து ஒரு கேட் இஸ் ஒயிட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாலும் அது எல்லாமே வந்து இந்த ஆல்ஃபபெட்ஸோட ஒரு செட்டாக தான் இருக்கும். இந்த செட்டோட இதான் வேர்டாக இருக்கும். இந்த வேர்டோட கலெக்ஷன்ஸ் தான் ஒரு சென்டென்ஸாக இருக்கும். தென் வந்து கிராமர், இதுக்காக ஒரு கிராமர் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். சும்மா நம்ம சொன்னோம் அப்படின்னா எதுவுமே புரியாது. ஒயிட் கேட் இஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னு புரியாது. த கேட் இஸ் ஒயிட் அப்படின்னு சொன்னாதான் நமக்கு அதுக்கான மீனிங் வந்து புரியும் இல்லையா? இப்போ ராமா கில்டு ராவணா அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். பட் வந்து ராமா ராவணா கில்ட் அப்படின்னா யாரை கொண்டாங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அது ஒரு மீனிங்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அதுக்குன்னு ஒரு கிராமர் ஃபாலோ பண்ணாதான் நமக்கு அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும்.
அதே கான்செப்ட் தான் நம்ம வந்து இங்க யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்ம சிம்பிள்ஸ் அண்ட் ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ சிம்பிள்ஸ் அப்படின்னா சிங்கிள் கேரக்டர் ஆர் என்டிட்டி. இதுல நம்ம யூஸ் பண்றது எந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஆர் என்டிட்டிஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் சிம்பிள் அப்படின்னு சொல்றது. எக்ஸாம்பிள் லைக் வந்து ஏபின்னு யூஸ் பண்ணலாம், 1 0 அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்னா அது வந்து நம்ம ஒரு சிம்பிள்ஸ் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். அந்த சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னா சிக்மா அப்படின்னு சொல்லுவோம் இதை. ஓகேவா? இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சிக்மா அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸ்ல வந்து நம்ம சமேஷன் 1 to i equal to 0 to n இந்த மாதிரிலாம் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் டிஓசி பொறுத்த வரையில இதை வந்து நம்ம என்ன நேம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிக்மா அப்படின்ட்டு யூஸ் பண்றோம். ஓகேவா? சிக்மா ஈக்குவல் டு ஏ கமா பி அப்படின்னா நமக்கு வந்து எல்லாமே இந்த ஆல்பபெட்ஸ் வந்து யூஸ் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ வந்து நம்ம ஏ கேட் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து இது அலோடு சிம்பிள்ஸ் என்ன அப்படின்னா இதில் ஏ மட்டும்தான். சி வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, டி யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஃபைனைட் செட் ஆஃப் சிம்பிள்ஸ், என்னென்ன சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுக்கறது தான் வந்து இந்த சிக்மா அப்படிங்கிறது. தட் இஸ் சிம்பிள் அண்ட் ஆல்பபெட்ஸ். ஓகே, அதுக்குள்ள யூஸ் பண்ற இந்த ஏங்கிறது ஒரு சிம்பிள், பிங்கிறது ஒரு சிம்பிள். இதெல்லாம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். ஸ்ட்ரிங் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் ஃப்ரம் அன் ஆல்ஃபபெட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ஃபபெட்ஸ் வந்து நம்ம என்னெல்லாம் ஏ கமா பின்னு யூஸ் பண்ணோம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறதான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறது. நம்ம வந்து இங்கிலீஷில் வேர்டுன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? வேர்டு வந்து சம் ஆல்ஃபபெட்ஸில் இருந்து கேட்டுன்னு ஒரு வேர்டு எப்படி நம்ம ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி இதில் வந்து நம்ம கிரியேட் பண்ணுற வேர்டை தான் வந்து நம்ம ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏபிங்கிறப்போ நமக்கு ஏபின்னு கூட ஒரு வேர்டு இருக்கலாம். தென் ஏபிபிபி ஏ அப்படின்னு இருக்கலாம். ஏபிசின்னு இருக்கலாமா? இந்த சிங்கிறது அலோடு கிடையாது. ஏபி மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணுங்கிறதுனால நமக்கு வந்து ஏபி தான் இருக்கும். ஓகேவா? இதான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றது. ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஈக்குவல் டு வேர்டுன்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்டி ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் வித் நோ சிம்பிள்ஸ், எதுவுமே இல்லாம எம்டியா இருக்கிறது தான் வந்து நம்ம எம்டி ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எம்டி ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா எப்சிலான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? எப்சிலான், இந்த சிம்பிள் பேர் என்ன அப்படின்னா எப்சிலான். இந்த மாதிரி மாதிரி போடுறது தான் வந்து எப்சிலான் அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னா என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணுவோம்னா கன்காட்டினேஷன், அதாவது ஜாயினிங் டூ ஸ்ட்ரிங். இப்போ வந்து இது W1 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங், W2 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்க. கன்காட்டினேட் பண்றதுக்கு நம்ம W1.W2 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா கன்காட்டினேஷன். ஸோ ரெண்டுமே அப்படியே வந்து மெர்ஜ் ஆயிரும், கன்காட்டினேட் ஆயிரும். ஓகேவா? அது கன்காட்டினேஷன். தென் லெங்த் எப்படி கண்டுபிடிப்போம்னா நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் இன் அ ஸ்ட்ரிங். இப்போ ஏபிபிஏன்னு இருக்கு அப்படின்னா அதில் வந்து நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து எத்தனை? 1 2 3 4. ஓகேவா? ஏபிசின்னு கொடுத்து அதோட லெங்த் எவ்வளோ அப்படின்னா 3. இது வந்து லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ரிவர்ஸ் அப்படின்னா அந்த வேர்டோட ரிவர்ஸ், ஜஸ்ட் ஏபி ஏபி பிபி அப்படின்னு இருந்துச்சுன்னா இதோட ரிவர்ஸ் வந்து என்னவா இருக்கும்? பிபிபிஏ அப்படின்ட்டு இருக்கும். அதான் ரிவர்ஸ். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஸ்ட்ரிங், கன்காட்டினேஷன், லெங்த், அப்புறமா ரிவர்ஸ், இது மாதிரி. தென் வந்து ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ் அண்ட் சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது எனி லீடிங் பார்ட் ஆஃப் அ ஸ்ட்ரிங் தான் வந்து ப்ரிஃபிக்ஸ். சஃபிக்ஸுங்கிறது ட்ரெய்லிங் பார்ட்டு. சப்ஸ்ட்ரிங்கிறது எனி கண்டினியூஸ் பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். இப்போ இதுதான் வந்து அந்த ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்க. W ஈக்குவல் டு ஏபிபிஏ தான் வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னா ப்ரிஃபிக்ஸ் எதுவாக இருக்கும் அப்படின்னா எப்சிலானா இருக்கும், ஏயா இருக்கும், தட் இஸ் ஏயா இருக்கலாம், தென் ஏபியா இருக்கலாம், ஏபிபியா இருக்கலாம், ஏபிபிஏயா இருக்கலாம். ஓகேவா? எப்சிலாங்கிறது எம்டி ஸ்ட்ரிங், எம்டி ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இருக்கலாம், ஃபர்ஸ்ட்டும் செகண்டும் சேர்ந்து இருக்கும், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஆர் ஃபுல் ஸ்ட்ரிங்குமே வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரிஃபிக்ஸ் அப்படிங்கிறது. சஃபிக்ஸ் அப்படிங்கிறது ட்ரைலிங் பார்ட். ஓகேவா? ட்ரைலிங் பார்ட்டு தான் வந்து சஃபிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நமக்கு எப்படி வரும்? ஏ வரும், தென் பிஏ, இந்த மாதிரி ஃப்ரம் ரைட் சைட்ல இருந்து நம்ம மூவ் பண்ணி வந்தோம் அப்படின்னா தட் இஸ் சஃபிக்ஸ். ஓகேவா? இப்போ ஏபிபிஏன்னு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்சிலான், அப்புறமா ஏ, இந்த ஏ. ஓகேவா? அடுத்து வந்து பிஏ, அடுத்து பிபிஏ, அடுத்து ஏபிபிஏ அப்படிங்கிறது. ஓகேவா? இந்த டைரக்ஷன்ல எழுதணும் அப்படின்னா சஃபிக்ஸ்,
இந்த டைரக்ஷன்ல எழுதணும் அப்படின்னா தட் இஸ் ப்ரிஃபிக்ஸ். சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது அதுக்கு இடையில இருக்கிற ஏதாவது ஹோலாவும் இருக்கலாம், எம்டியாவும் இருக்கலாம். இந்த 2மே இருக்கலாம். மத்தபடி அதுக்கு உள்ள இருந்து நம்ம எத எடுத்தோம்னாலும் இப்போ ஒரு பி ஆர் வெறும் பி அல்லது இந்த பி மட்டும் எடுத்துக்கலாம். அல்லது ஏன்னு எடுத்துக்கலாம். ஏபின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப ஏபி, பிஏன்னு இருக்கு அப்படின்னா, ஏபிங்கிறதும் ஒரு சப்ஸ்ட்ரிங், பிஏங்கிறதும் ஒரு சப்ஸ்ட்ரிங், பிபிங்கிறதும் ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். வெறும் இந்த ஏய மட்டும் எடுத்தோம்னாலும் அதுவும் ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். ஓகேவா? அது ஏதாவது ஒரு பார்ட் எடுத்தோம் அப்படின்னாலே தட் இஸ் அ சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்றது. இதான் ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், சப்ஸ்ட்ரிங். தென் லாங்குவேஜ் அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, லாங்குவேஜ் அப்படின்னா செட் ஆஃப் ஸ்ட்ரிங். நம்ம எப்படி சென்டென்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோமோ அதே தான் லாங்குவேஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்னா என்னது? ஸ்ட்ரிங்னா என்னது? ஈக்குவலன்ட் டு வேர்டுன்னு நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க. செட் ஆஃப் ஸ்ட்ரிங்னா வேர்ட்ஸ் நிறைய சேர்ந்ததுன்னா ஒரு சென்டென்ஸ் ஆகும் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ எல் அப்படிங்கிறப்போ வேர்டு வேர்டு இருக்கும். தட் பிலாங்ஸ் டு சிக்மா ஸ்டார் அப்படின்னா என்னது? செட் ஆஃப் ஆல்பபெட்ஸ். என்னென்ன ஆல்பபெட்ஸ் நம்ம அதில் யூஸ் பண்ணுறோமோ அதான் சிக்மா ஸ்டார் அப்படிங்கிறது. அதுக்கு வேணா ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க. டபிள்யூ ஸ்டார்ட்ஸ் வித், அதாவது அந்த ஒரு வேர்டுமே எப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் ஏ அண்ட் என்ஸ் வித் பி அப்படிங்கிறது ஒரு கிராமர் மாதிரி ஒரு ரூல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம கண்ணா பின்னான்னு எப்படி வேணா எழுதக்கூடாது. பி அப்படிலாம் எழுத முடியாது. இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. ஏல தான் ஸ்டார்ட் ஆகணும், பில தான் முடியணும். இடையில பி அப்படி என்ன வேணா இருந்துக்கலாம். பட் ஸ்டார்டிங் எண்டிங் வந்து அவங்க மென்ஷன் பண்ண மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ரூல். ஸோ அது மாதிரி நம்ம கிரியேட் பண்றதுதான் வந்து லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் ஓவர் அன் ஆல்பபெட் வித் சம் ரூல் இருக்கிறது தான் வந்து லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றது. நம்ம எப்படி ஒரு கிராமர் யூஸ் பண்றோம் அது மாதிரி அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கணும். இது வந்து லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றது. சரி, இப்ப நம்ம லாங்குவேஜ் வரைக்கும் பார்த்தாச்சு இல்லையா? பேசிக் ஐடியா உங்களுக்கு தெரியும். இப்போ டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னா, ரெகுலர் லாங்குவேஜ், டிட்டர்மினிஸ்டிக் சிஎஃப்எல். ஓகேவா? சிஎஃப்எல் அப்படின்னா கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். தென் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ், சிஎஸ்எல், கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். எஸ் ஃபார் சென்சிட்டிவ். ஓகே, சென்சிட்டிவ் லாங்குவேஜ். தென் ரிகர்சிவ் லாங்குவேஜ், ஆர்எல் அப்படின்னு சொல்லுவோம். ரிகர்சிவ் எனுமரபிள் லாங்குவேஜ், ஆர்இஎல். ஓகேவா? ஸோ ரெகுலர் லாங்குவேஜ் அப்படின்னா நம்ம ஆர்இஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ். இதோட கிளாசிஃபிகேஷன் இது பார்த்தா தெரியும். ஓகேவா? ரெகுலர் லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் குரூப். அதை விட கொஞ்சம் அதையும் சேர்த்து வர்றது வந்து டிட்டர்மினிஸ்டிக் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். ஓகேவா? அதுக்கு அவுட்டர்ல வர்றது வந்து தட் இஸ் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ். அதோட ஒரு பார்ட் தான் வந்து டிட்டர்மினிஸ்டிக் அப்படின்னு சொல்றது. ஓகே, அதோட இன்னொரு பார்ட் தான் வந்து ரெகுலர் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் வர்றது வந்து சிஎஸ்எல், கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். அதோட ஒரு அவுட்டர் இது. அப்புறமா வர்றது வந்து ரிகர்சிவ். ஸோ ரிகர்சிவ் அப்படிங்கிறப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்தது தான். ரிகர்சிவ்னு சொன்னாலே அது வந்து கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ், கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ, டிட்டர்மினிஸ்டிக் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ, ரெகுலர் எல்லாமே சேர்த்து தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரிகர்சிவ் எனுமரபிள் அதை விட வருது. மற்ற எல்லா லாங்குவேஜ்மே வந்துட்டு ஆல் லாங்குவேஜ் நாட் ரெக்கர்சிவ் எனுமரபிள் இல்லாதது எல்லாமே மற்ற ஆல் லாங்குவேஜ் கேட்டகரிக்குள்ள வரும். ஓகேவா? அதுக்குள்ளதான் இப்ப ஆல் லாங்குவேஜ்னா நாட் ரெக்கர்சிவ் எனுமரபிளும் வரும், ரெக்கர்சிவ் எனுமரபிள் வரும். ரிகர்சிவ் எனுமரபிள்ங்கிறப்ப ரிகர்சிவ், கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் இது எல்லாமே சேர்த்து வரும். ஓகேவா? இதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லாங்குவேஜஸ். எந்த மாதிரி அதோட அந்த இருக்குது, அதோட கேட்டகரிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எதோட சப்செட் எது அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் தட் இஸ் ரெகுலர் லாங்குவேஜ் வந்து நம்ம டைப் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் வந்து டைப் 2 லாங்குவேஜ். கான்டெக்ஸ்ட் சென்சிட்டிவ் வந்து டைப் 1 லாங்குவேஜ். ரிகர்சிவ்லி என்யூமரபிள் வந்து நம்ம டைப் 0 அப்படின்னு சொல்லுவோம். ஆல் லாங்குவேஜ் வந்து இது எல்லாத்தையுமே உள்ளடக்குனது தான் ஆல் லாங்குவேஜ். எல்லா லாங்குவேஜும் சேர்ந்தது. ஓகேவா? இந்த இடத்த நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னா சிஎஃப்எல் பட் நாட் ரெகுலர்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா?
ரெகுலருங்கிறது இது மட்டும்தான் ரெகுலர். இந்த ஏரியா எப்படி கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் தட் ஆர் நாட் ரெகுலர்ஸ் தான் இந்த ஏரியா. இந்த ஏரியா என்னது கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் தட் இஸ் ரெகுலருங்கிறது இதுக்குள்ள வந்துடும். இது வந்து சிஎஸ்எல் லாங்குவேஜ் பட் நாட் சிஎஃப்எல் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜா இங்க இருக்காது. அதே மாதிரி தான் இதுவுமே. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை காட்டுறதுக்காக தான் இந்த டயக்ராம். ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதில் டைப் 3 அப்படின்னா ரெகுலர் லாங்குவேஜ், டைப் 2னா சிஎஃப்எல், டைப் 1னா சிஎஸ்எல், டைப் 0னா வந்து ரெக்கர்சிவ்லி என்யூமரபிள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்கான ஃபைனைட் ஆட்டோமேட்டா பற்றி பார்க்கலாம். ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படிங்கிறது இஸ் எ சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் மாடல். ஓகே, ஃபைனைட் ஆட்டோமேட்டாங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல். எதுக்காக அப்படின்னா டு ரெப்ரசன்ட் அண்ட் ரெகக்னைஸ் ரெகுலர் லாங்குவேஜை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் என்ன அப்படின்னா தட் இஸ் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஓகே, ரெகுலர் லாங்குவேஜ் எதை ஃபைனைட் ஆட்டோமேட்டா எதை ரெகக்னைஸ் பண்ணோம் அப்படின்னா ரெகுலர் லாங்குவேஜை ரெகக்னைஸ் பண்ணோம் அப்படிங்கிறது தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஃபைனைட் ஆட்டோமேட்டாங்கிறப்போ வந்து செட் ஆஃப் என்னெல்லாம்னா கியூ, சிக்மா, டெல், Q0, F அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்கு. Qனா என்ன, சிக்மானா என்ன, டெல்னா என்ன, Q0னா என்ன, Fனா என்ன அப்படிங்கிறது தான். ஓகே, Q அப்படின்னா ஃபைனைட் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகே, செட் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்கோ அதான் Q அப்படின்னு சொல்லுவோம், செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். தென் சிக்மா அப்படிங்கிறது செட் ஆஃப் இன்புட் சிம்பிள்ஸ். நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, செட் ஆஃப் இன்புட் சிம்பிள்ஸ். நெக்ஸ்ட் டெல் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட். ஏது இனிஷியல் ஸ்டேட்டோ அதான் டெல், இனிஷியல் ஸ்டேட். Q0 அப்படிங்கிறது டெல் அப்படிங்கிறது டிரான்சிஷன் ஃபங்க்ஷன், மாற்றி சொல்லிட்டேன், சாரி. Q0 தான் வந்துட்டு நமக்கு இனிஷியல் ஸ்டேட். ஓகே, இதுதான் இனிஷியல் ஸ்டேட். Q0ங்கிறது இனிஷியல் ஸ்டேட், Fங்கிறது ஃபைனல் ஸ்டேட்ஸ். ஃபைனல் ஸ்டேட் அல்லது நிறைய இருந்தது அப்படின்னா செட் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸாக இருக்கும். ஓகே, செட் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ் Fங்கிறது. ஓகே, டெல்லுங்கிறது டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா, இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன், இதோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டா வந்து 2 டைப்ஸாக இருக்கும். இதுலேயே வந்துட்டு நம்ம பொதுவாக சொல்றது வந்து டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அண்ட் நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா வித்தவுட் அவுட்புட் அப்படிங்கிறது டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா தான் அதோட 2 டைப்ஸாக இருக்குது. தட் இஸ் அதை அக்செப்டர் அப்படின்னு சொல்கிறோம். வித்தவுட் அவுட்புட், அவுட்புட் எதுவும் கொடுக்காம ஜஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. வித் அவுட்புட் அப்படின்னா அதை வந்து நம்ம டிரான்ஸ்டியூசர் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து மூர் மெஷின், மீலே மெஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ 2 டைப்ஸாக நம்ம இது பண்ணிக்கிறோம். ஒன் இஸ் அக்செப்டர், ஒன் இஸ் டிரான்ஸ்டியூசர்னு. அக்செப்டரோட 2 டைப்ஸ் என்ன அப்படின்னா டிஎஃப்ஏ, என்எஃப்ஏ. டிரான்ஸ்டியூசரோட 2 டைப்ஸ் என்ன அப்படின்னா மோர் மெஷின், மீலே மெஷின். ஓகேவா, பட் ஜென்ரலாக வந்து ஃபைனைட் ஆட்டோமேட்டாவோட 2 டைப்ஸ் என்ன அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா, நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அப்படிங்கிறது தான் ஜென்ரலான ஒரு 2 கேட்டகரிஸ். இப்போ டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா பார்த்தோம் அப்படின்னா அதோட டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா Qனா என்ன நம்ம பார்த்தோம், செட் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தோம் இல்லையா, ஃபைனைட் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு. சிக்மா அப்படிங்கிறப்போ இன்புட். ஓகேவா, ஒரு ஸ்டேட்ல இருக்கு. இப்போ ஏன் ஒரு ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா அதுல வந்து நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோம். 1ன்னு ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அது பிங்கிற இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகும். அதுதான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது. டெல்லுன்னா ஒரு டிரான்சிஷன். அந்த டிரான்சிஷன் எப்படி இருக்கும், ஒரு ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, ஏன்னு ஒரு ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா அதுல 1ங்கிற ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அது பிங்கிற இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து மூவ் ஆகி போகும் அப்படிங்கறதான் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன். ஓகேவா, மேப்ஸ் அ ஸ்டேட் அண்ட் இன்புட் சிக்னல் டு அ சிங்கிள் நெக்ஸ்ட் ஸ்டேட். ஒரு ஸ்டேட்டும் அதோட ஒரு இன்புட்டும் கொடுத்தோம் அப்படின்னா டெல் ஆஃப் ஏ கமா 1 அப்படின்னு கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் அது என்னவா இருக்கும், பின்னு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும் அப்படிங்கிறத அந்த டிரான்சிஷன் ஃபங்க்ஷனோட மீனிங்.
ஓகேவா? அதே நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஸ்டேட் அப்படின்னா வித்தவுட் எப்சிலான் மூவ். வித்தவுட் எப்சிலான் மூவ் அப்படிங்கிறது அதாவது மேப் அ ஸ்டேட் அண்ட் இன்புட் சிம்பிள் டு அ செட் ஆஃப் பாசிபிள் ஸ்டேட். ஓகேவா? இப்போ வந்து ஏன்னு இருந்துச்சு அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக்னா ஒரு இன்புட் கொடுத்தோம்னா ஒரு ஸ்டேட்டுக்கு தான் மூவ் ஆகும். அதே நான் டிட்டர்மினிஸ்டிக்னா ஒன்னுங்கிற ஒரே இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா எய்தர் பிக்கு போகலாம் அல்லது வந்து சிக்கு போகலாம் அப்படிங்கிறது அதோட ஒரு இது நான் டிட்டர்மினிஸ்டிக்கா இருக்கும். 1 குடுத்தா டிட்டர்மினிஸ்டிக்னா என்னது? டிட்டர்மைன் பண்ணிரலாம். 1ன்னு ஒரு இன்புட் குடுத்தோம் அப்டின்னா, அது பிக்கு தான் போகும் அப்டின்னு. நான் டிட்டர்மினிஸ்டிக்னா 1 குடுத்தோம்னா பிக்கும் போலாம், சிக்கும் போகலாம்னு ஒரு நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாம இருக்கும். அதான் நான் டிட்டர்மினிஸ்டிக். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேட்டும் ஒரு இன்புட்டும் குடுத்தோம் அப்டின்னா, செட் ஆஃப் பாசிபிள் ஸ்டேட்ஸ் அதாவது மோர் தேன் 1 ஸ்டேட்டுக்கு வந்து அது மூவ் ஆகுறதுக்கான பாசிபிள் இருக்கிறதுனால நம்ம செட் ஆஃப் பாசிபிள் ஸ்டேட்ஸ் அப்டின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் பாருங்க வித் எப்சலான் மூவ்ஸ் அப்படின்ட்டு இருக்கு. இதுலலாம் வந்து எப்சலான் கொடுத்த எப்சலான்ங்கிறது ஒரு இன்புட்டா நம்ம கொடுத்தது இல்ல. இதுல வந்து எப்சிலான்னு ஒரு இன்புட் வரும். இப்ப ஏ இருக்கு அப்படின்னா அதுக்கு எப்சிலான்னு இன்புட் எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்தாலும் அது வந்து பிங்கிற இன்னொரு ஸ்டேட்டுக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் வித் எப்சிலான் மூவ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? மேப் ஸ்டேட் அண்ட் இன்புட் சிம்பிள் ஏதோ ஒரு இன்புட் சிம்பிள் கொடுத்தாலோ அல்லது எப்சிலான் இருந்தா கூட அது இன்னொரு பாசிபிள் ஸ்டேட்ஸ்க்கு வந்து மூவ் ஆகலாம். எப்சிலான் கொடுத்தா பிக்கு மூவ் ஆகலாம் ஆர் சிக்கு மூவ் ஆகலாம். தான் செட் ஆஃப் பாசிபிள் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. நெக்ஸ்ட் இதுலயே இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாங்குவேஜ் அக்செப்டட் பை நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா அண்ட் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா ஆர் சேம். இது தெரிஞ்சுக்கணும். ரெண்டுமே அக்செப்ட் பண்ற லாங்குவேஜ் வந்து சேம் தான். அதே மாதிரி பவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து சேம். ஓகே, நெக்ஸ்ட் பவர் பார்த்தோம் அப்படின்னா என்டிஎஃப்ஏக்கும் டிஎஃப்ஏக்கும் சேம் தான். Okay, next number of states in NDFA, non-deterministic finite data, is less than or equal to the number of states in equivalent DFA. Deterministic finite data finite automata உள்ள ஸ்டேட்ஸும் நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா டேட்ஸும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நான் டிட்டர்மினிஸ்டிக் வந்து லெஸ்ஸா இருக்கும். நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் லெஸ்ஸா இருக்கலாம் ஆர் ஈக்குவலா தான் இருக்கலாம் தவிர அதிகமா இருக்காது. ஓகே, இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். Then non-deterministic finite automata with the n states in worst case, okay, maximum n states இருக்கு அப்படின்னா then the maximum states possible in DFA, deterministic finite automata, deterministic finite automata is 2 power n. Okay, 2 power n வரும். 2 power n. ஓகே, இதுல என்எஃப்ஏல தான் வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? என்எஃப்ஏ நான் டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டால தான் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் வந்து கம்மியா இருக்கும்னு பார்த்தோம். இதுல என்ன இருந்துச்சு அப்படின்னா மேக்சிமம் எவ்வளோ இருக்கலாம் டிஎஃப்ஏலனா 2 பவர் என்ன இருக்கலாம். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எவ்ரி என்எஃப்ஏ கேன் பி கன்வெர்டட் டு இட்ஸ் கரஸ்பாண்டிங் டிஎஃப்ஏ. ஒரு என்எஃப்ஏயும் அதோட கரஸ்பாண்டிங் டிஎஃப்ஏக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கறதா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஃபார் ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஓகே, இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ட் என்எஃப்ஏ டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட். ஓகே, கன்ஸ்ட்ரக்ட் டிஎஃப்ஏ. ஓகே, டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா வந்து நம்ம பார்க்க போறோம் எப்படி அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ L1 ஒரு லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்ஸ். அந்த லாங்குவேஜ் வந்து எதை அக்செப்ட் பண்ணும் இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரிங்ஸ் தட் ஸ்டார்ட் வித் 0. தட் ஸ்டார்ட் வித் 0 அப்படிங்கிறது அந்த லாங்குவேஜோட ரூல். ஓகேவா? ஸ்டார்ட் வித் 0 அப்படின்னா என்னெல்லாம் வரும்? 0வா இருக்கலாம், 0 இருக்கலாம், 0 இருக்கலாம், 0 இருக்கலாம், ஒரு 0 இருக்கலாம், 0 0 அப்படி எது வேணா இதுல இருக்கலாம். பட் வந்து ஸ்டார்டிங் வந்து 0வா இருக்கணும். அது ஒண்ணுதான் கண்டிஷன். ஓகேவா? சப்போஸ் வந்து 10 அப்படின்னா அது வந்து அக்செப்ட் ஆகுமா? அக்செப்ட் ஆகாது. ஏன்னா ஸ்டார்ட் வித் 1 இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இருக்கிற
ஒரு டிஎஃப்ஏ நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு டிட்டர்மினிஸ்டிக் ஃபைனைட் ஆட்டோமேட்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இனிஷியலாக ஒரு ஸ்டேட் இருக்குது, ஏன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. ஓகேவா? அதில் வந்து நம்ம 0 கொடுத்தோம் அப்படின்னாலே அது அக்செப்ட் ஆகணும். ஓகே, ஸ்டார்ட் வித் 0னா அது வந்து அக்செப்ட் ஆகணும். அக்செப்ட் ஆகிறதுனா என்ன அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிடணும். ஃபைனல் ஸ்டேட்டாக இருந்தால் தான் அதை வந்து நம்ம அக்செப்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனல் ஸ்டேட்டை எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா இது மாதிரி டபுள் சர்க்கிள் கொடுத்துப்போம். ஓகே, இனிஷியல் ஸ்டேட்டை வந்து நம்ம இது மாதிரி ஒரு ஆரோ கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். ஃபைனல் ஸ்டேட்னா இது மாதிரி டபுள் சர்க்கிள் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃபைனல் ஸ்டேட் அப்படின்னு அர்த்தம். இப்போ 0ன்னு ஒரு இன்புட் நம்ம கொடுத்தோம்னா அது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். ஓகே, ஸ்டார்ட் வித் 0வா இருந்தாலே அது வந்து ஃபைனல் ஸ்டேட் அக்செப்ட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா 0வோ 1ஓ எது வந்தாலும் அது ஃபைனல் ஸ்டேட்லேயே தான் இருக்கும். ஏன்னா அது அக்செப்ட் ஆயிரும் அப்படிங்கிற மீனிங். ஓகேவா? அப்போ இன்கேஸ் 1ஆ இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ஃபைனல் ஸ்டேட் அல்லாத இன்னொரு ஸ்டேட்டுக்கு போயிடும். அதுக்கப்புறமா 0வோ 1ஓ எதா இருந்தாலும் பரவாயில்ல, 1ன்னு ஸ்டார்ட் ஆயிட்டாலே அது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகாது அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் இந்த மாதிரி டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து 0 0 1 1 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து அக்செப்டடா நான் அக்செப்டடா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வந்து ஏல இருக்கும் இனிஷியல் ஸ்டேட்ல 0ங்கிற இன்புட் கொடுத்ததும் எங்கே போகுது? பிக்கு போகும். நெக்ஸ்ட் 0ங்கிற இன்புட் இந்த 0 கொடுத்ததும் அகெயின் வந்து எங்கே போகும்? பிகே தான் போகும் இல்லையா? ஏல வந்து 0ன்னு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா பிக்கு போயிடுது. பியில் 0 கொடுத்தோம் அப்படின்னாலும் அகெயின் பிலே தானே இருக்குது, அதனால பிலே இருக்கு. அகெயின் பியிலேருந்து 1ங்கிற இன்புட் கொடுத்தாலும் எங்கே தான் போகும்? பிலே தான் இருக்கும். அகெயின் வந்து இன்புட் வந்து 1ன்னு கொடுத்தோம் அப்படின்னாலும் பிலே தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த ஸ்ட்ரிங் முடிகிறப்போ நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னா பிங்கிறது என்னது? ஃபைனல் ஸ்டேட். ஸோ வந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து அக்செப்டட் பை ஃபைனைட் ஆட்டோமேட்டா. ஓகேவா? அதே வந்து இன்னொரு சிம்பிள் 1 0 1 0ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு 1ன்னு கொடுக்குறப்போ எங்கே போயிடும்? அது சிக்கு போயிடும். அகெயின் சியில் வந்து 1ங்கிற இன்புட் கொடுத்தா சிலே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 1ன்னு கொடுத்தா சிக்கு போயிடுச்சு. 0ங்கிற இன்புட் கொடுத்தாலும் சிலே தான் இருக்கும். 1ங்கிற இன்புட் கொடுத்தாலும் சிலே தான் இருக்கும். அதாவது சியில் 1ங்கிற இன்புட் கொடுக்கும்போது ஓகேவா? ஏலேருந்து கிடையாது. இப்போ நம்ம சிக்கு ரீச் ஆயிட்டோம். ஸோ சி கமா 0 சியில் 0ங்கிற இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அகெயின் சிலே தான் இருக்கும். ஓகே, சியில் 1ன்னு கொடுத்தாலும் சிலே தான் இருக்கும். அகெயின் வந்து 0 கொடுத்தாலும் அது வந்து சிலே தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங் முடிஞ்சிருச்சுங்கிறப்போ ஃபைனல் ஸ்டேட்டில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். இட் இஸ் நாட் அ நான் ஃபைனல் ஸ்டேட். அதானே? நான் ஃபைனல் ஸ்டேட்டுங்கிறதுனால நாட் அக்செப்டட். இந்த ஸ்ட்ரிங் வந்து நாட் அக்செப்டட் இல்லையா? பிகாஸ் இந்த லாங்குவேஜ் வந்து எதை தான் அக்செப்ட் பண்ணோம்? 0ங்கிறதுல ஸ்டார்ட் ஆனதான் அக்செப்ட் ஆகும். 1ன்னு ஸ்டார்ட் ஆனால் அக்செப்ட் ஆகாது. ஸோ வந்துட்டு நமக்கு இந்த ஃபைனைட் ஆட்டோமேட்டா இதை அக்செப்ட் பண்ணாத மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். 0ன்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி மட்டும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். இது ஒரு டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடான கேட்குற ஒரு கொஸ்டின்ஸ். பட் அதை ஒரு சிங்கிள் கான்செப்ட்லேயே நம்ம பார்த்துடலாம். ஓகே, தட் இஸ் வந்து எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஏ, ஈவன் நம்பர் ஆஃப் பி, ஆட் நம்பர் ஆஃப் ஏ, தென் வந்து ஆட் நம்பர் ஆஃப் பி, அந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்ட் ஆர் டிசைன் டிஎஃப்ஏ ஈவன் ஏ அண்ட் ஈவன் பி அல்லது ஈவன் ஏ அண்ட் ஆட் பி அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே, டிசைன் டிஎஃப்ஏ இதில் என்ன காம்பினேஷனில் வேணால் கேட்கலாம். நம்ம ஒரே இதில் வந்துட்டு என்ன காம்பினேஷனில் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் ட்ரிக்கோட தான் நம்ம பார்க்க போகிறோம். ஈவன் ஏ அண்ட் ஈவன் பி அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட் எடுத்துட்டு நம்ம இந்த காம்பினேஷனில் எது கேட்டாலும் தட் இஸ் ஈவன் ஏ அண்ட் ஆட் பி அல்லது ஆட் ஏ அண்ட் ஈவன் பி, ஆட் ஏ
அண்ட் ஆட் பி. இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சிங்கிள் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் ஆஃப் ஏ அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் பிஏ வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த சிம்பிள் ட்ரிக் வச்சு மற்ற எல்லாத்தையுமே அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட்டு சிம்பிள் ட்ரிக் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ நமக்கு ஈவன் ஏ அண்ட் ஈவன் பி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஏன்னா ஏஏ இருக்கலாம். தென் ஈவன் நம்பர் ஆஃப் பி ஜீரோவாகவும் இருக்கலாம் இல்லையா? ஜீரோவாக இருக்கலாம், ஆர் 2ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், 6 இருக்கலாம், 8 அந்த மாதிரி இருக்கிறதா ஈவன். ஸோ நமக்கு வந்து டபுள் ஏ டபுள் பிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து என்ன இருக்கும்? ஏபி ஏபி. ஓகே, ஈவன் நம்பர் ஆஃப் ஏ ஈவன் நம்பர் ஆஃப் பி இருக்குது. அடுத்து ஏஏ பிபி. ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே மாற்றி பிபி ஏஏ இப்படியும் வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிஏ பிஏ அப்படி வரலாம். அல்லது வந்து இன்னொரு சான்ஸ் என்ன அப்படின்னா பிஏஏ பின்னு வரலாம். ஓகே, ஏ பிபி ஏ இப்படி வரலாம். ஓகே, இந்த மாதிரி என்ன பாசிபிலிட்டிஸ் வேணாலும் வரலாங்கிறது தான் வந்து நமக்கு ஈவன் நம்பர் ஆஃப் ஏ அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் பி அப்படிங்கிறது. இதை நம்ம எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு எதுவுமே வரல, ஏயும் வந்து 0 பியும் வந்து 0 எதுவுமே இல்லைன்னா கூட அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ஏ அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் பி. ஸோ இனிஷியல் ஸ்டேட்டில் நம்ம எதுவும் கொடுக்கலனாலே அது வந்து அக்செப்ட் ஆகிறதுனால நமக்கு இனிஷியல் ஸ்டேட்டே ஃபைனல் ஸ்டேட்டாக வந்து இருக்கும். ஓகே, தட் இஸ் ஈவன் நம்பர் ஆஃப் ஏ ஈவன் நம்பர் ஆஃப் பி. இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஏஏ வந்து அக்செப்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒரே ஒரு ஏ மட்டும் கொடுத்தா அது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வராது, இன்னொரு ஸ்டேட்டுக்கு தான் போகும் இல்லையா? தட் இஸ் நான் ஃபைனல் ஸ்டேட்டுக்கு அக்செப்ட் ஆகலை அப்படின்னு. இன்னொரு ஏ கொடுத்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு இப்போ ஓகே. நெக்ஸ்ட் அதே மாதிரி பி, வெறும் சிங்கிள் பி கொடுத்தோம் அப்படின்னா இனிஷியல் ஸ்டேட்லேருந்து கொடுத்தோம்னா அது இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும். தட் இஸ் நாட் அக்செப்டட், அக்செப்ட் ஆகாது இல்லையா? சிங்கிள் பினா ஆட் நம்பர் ஆஃப் பி தான் இருக்குங்கிறப்போ அது ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்காது. அதே இன்னொரு பி இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் ஸ்டேட்டுக்கு அது வந்துடும், அக்செப்ட் ஆயிரும். ஓகே, இப்போ இதுவும் நமக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஏபி ஏபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வருதா பாருங்க. இனிஷியல் ஸ்டேட்ல இருந்து நம்ம எங்க வரோம்? ஏ தான் வருது. அகெயின் பி வரணும்னா நம்ம இன்னொரு ஸ்டேட்டை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா தான் பின்னு இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து நமக்கு போகும். பட் அது அக்செப்ட் ஆயிருக்காது. வெறும் ஏ பி மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா அக்செப்ட் ஆகுமா? ஈவன் நம்பர் ஆஃப் ஏ ஈவன் ஆட் நம்பர் ஆஃப் ஏ ஆட் நம்பர் ஆஃப் பி தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேட்டாக இருக்காது. அகெயின் வந்து ஏ இருந்துட்டு பி வரணும். ஸோ இன்னொரு ஏ போட்டாலும் அது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வராது. இன்னொரு பியும் சேர்ந்தா ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போயிருச்சா? இப்போ இதுவும் கண்டிஷன் ஓகே. இப்போ ஏஏ பிபி அப்படி வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட்லேருந்து ஏ ஏ, நெக்ஸ்ட் இங்கேருந்து பி பிங்கிறப்போ ஃபைனல் ஸ்டேட்டுக்கே வந்துருச்சு. ஸோ இது ஓகே. அதே மாதிரி பிபி ஏஏ, அப்போ இங்கேருந்து வரும்போது பிபி ஏஏ அப்படிங்கிறப்போ இந்த கண்டிஷன் ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கும் அக்செப்ட் ஆயிரும். பிஏ பிஏ அப்படி வரணும். ஸோ பி இங்கே வந்துருச்சு, பி ஏன்னு ஒன்று வரணும் நமக்கு இல்லையா? அதனால நமக்கு பி இங்கேருந்து வரும்போது ஏ வந்து அக்செப்ட் பண்ணணும், பிஏ. மறுபடி இங்கே ஒரு ஏ இருக்கு, நடுவில் ஒரு பி வரணும் இல்லையா? ஸோ எப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு பி ஏ பி ஏங்கிறப்ப ஃபைனல் ஸ்டேட்டுக்கு அக்செப்ட் ஆயிருது. பிஏ பிஏ ஓகே. இப்போ பி ஏஏ பின்னு வரணும். ஸோ பி இங்கே வந்துருச்சு, பி ஏ வருது. சரி, ஏங்கிறப்ப இங்கே போகணும் நமக்கு, பிஏ. நெக்ஸ்ட் பிபி அப்படின்னு வரணும் இல்லையா? பிஏ சாரி பி ஏஏ பி அப்படின்ட்டு. ஸோ இங்கேருந்து பி வருது, ஏக்கு இங்கே மூவ் ஆகுது, மறுபடி ஏக்கு இங்கே மூவ் ஆகுது, மறுபடி பிங்கிறப்போ ஃபைனல் ஸ்டேட் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஏ பிபி ஏன்னு வந்துச்சு அப்படின்னா ஏ வருதா பி வருதா? பியிலேருந்து அகெயின் பி கொடுக்கும்போது இங்கே வருது,
ஏ குடுக்கும்போது ஃபைனல் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. ஓகே. இந்த மாரி எல்லா செட் ஆஃப் பாசிபிள் ஸ்ட்ரிங்ஸுமே நமக்கு அக்செப்ட் ஆகுற மாரி ஒரு டிஎஃப்ஏ வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஈவன் நம்பர் ஆஃப் ஏ, ஈவன் நம்பர் ஆஃப் பின்னு கேட்டாலே சேம் இதே டயகிராம் தான். பட் வந்து நம்ம ஃபைனல் ஸ்டேட் மட்டும் தான் மாத்தப் போறோம். மாத்துனா அதுக்கான ஒரு ஆன்சர் வந்து நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேட் குடுத்துட்டு, இத எத அக்செப்ட் பண்ணும் அந்த மாதிரி கேட்கலாம். அல்லது இது குடுத்துட்டு, ஃபைனல் ஸ்டேட் வந்து இந்த மாரி டிஎஃப்ஏல எது வந்து கரெக்ட்டான டிஎஃப்ஏ அப்படின்னு கேட்கலாம். இதுக்கான சிம்பிள் ட்ரிக் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தட் இஸ் நம்பர் ஆஃப் ஏ. ஓகே. நம்பர் ஆஃப் ஏ இருக்கிறதும், தென் நம்பர் ஆஃப் பி. இல்லாட்டி ஏ, பின்னு எடுத்துக்கலாம். ஓகே. ஏ எவ்வளோ? பி. ஏ வந்து சப்போஸ் ஈவனா இருந்துச்சு. ஈவன்னா 0ன்னு எடுத்துக்கலாம். ஓகே. பியும் வந்து 0வா இருக்கும். ஈவன்னா 0, ஆட்னா 1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே. 2மே ஈவன். ஏயும் ஈவன், பியும் ஈவன்னு வச்சுக்கோங்க. 2மே ஈவன் அப்படின்னா 0, 0. ஓகே. ஏ வந்து ஈவன் அண்ட் பி வந்து ஆட் அப்படின்னா, பி வந்து ஆட் அப்படின்னா 0, 1. ஓகே. இப்போ ஏ வந்து ஆட் அண்ட் பி வந்து ஈவன் அப்படின்னா, நமக்கு ஆடுக்கு என்ன போடுவோம்? 0, 1, 0. 2மே வந்து ஆடுன்னு வச்சுக்கோங்க. பியும் ஆடு, ஏயும் ஆட் அப்படின்னா, ஆடுக்கு என்னது? நம்ம 1, 1 அப்படின்னு வச்சுக்கணும். ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த டயகிராம் படி சேம் அதே டயகிராம தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே. 4 ஸ்டேட் இருக்கு அப்படின்னா, 4 ஸ்டேட்ஸ் வந்து நம்ம வச்சிருக்கோம். இது வந்து பி, அகெயின் பி. இது சேம் டிரான்சிஷன் தான். ஓகே. இது வந்து ஏ அப்படின்னா, இங்கருந்து அகெயின் ஏ. நெக்ஸ்ட் இதுல நம்ம என்ன பார்த்தோம்? ஏ தான் பார்த்தோம் இல்லையா? இங்கருந்து ஒரு ஏ, அகெயின் ஏ. ஓகே. இதுலயும் அதே மாதிரி பி, பி. இதான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஆட் அண்ட் ஈவன் நம்பர்ஸ்க்கான டிஎஃப்ஏக்கான காமன் ஒரு டயகிராம். இதுல ஃபைனல் ஸ்டேட்டை வச்சு தான் நம்ம வந்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்ட போறோம். ஃபர்ஸ்ட் 0, 0னா இந்த ஸ்டேட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 0, 1னா இந்த ஸ்டேட், தென் 1, 0னா இது, 1, 1னா இது. ஓகே. இப்போ ஈவன் நம்பர் ஆஃப் ஏ அண்ட் பி அப்படின்னா இதை ஃபைனல் ஸ்டேட்டா நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம். ஓகே. தென் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஏ அண்ட் ஆட் நம்பர் ஆஃப் பி அப்படின்னா 0, 1 வந்து ஃபைனல் ஸ்டேட்டா இருக்கும். இதை வந்து ஃபைனல் ஸ்டேட்டா மார்க் பண்ணணும். ஓகே. ஆட் நம்பர் ஆஃப் ஏ அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் பின்னா 1, 0 அப்படின்னு அர்த்தம். ஸோ 1, 0 எங்க வருதுன்னா இதை ஃபைனல் ஸ்டேட்டா மார்க் பண்ணணும். எல்லாத்தையும் ஃபைனல் ஸ்டேட்டா மார்க் பண்ணக்கூடாது. ஓகே. அது இது 2 மட்டும், இது ஏதாச்சும் ஒன்று தான் வந்து ஃபைனல் ஸ்டேட்டா இருக்கும். ஓகே. இந்த மாதிரி நம்ம பண்ணணும். அதே ஆட் நம்பர் ஆஃப் ஏ, ஆட் நம்பர் ஆஃப் பி அப்படின்னா 1, 1 வந்து ஃபைனல் ஸ்டேட்டா இருக்குங்கிறப்போ நம்ம இதை ஃபைனல் ஸ்டேட்டா வைக்கக்கூடாது. நமக்கு எது ஃபைனல் ஸ்டேட்டா இருக்கும் அப்படின்னா அந்த டயகிராம் இப்படி இருக்கும். ஓகே. இதுதான் வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக் இந்த கொஸ்டின். ஒரே கான்செப்டை வச்சு நம்ம இப்போ 4 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இதை வச்சு நம்ம டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஒரு மெத்தடும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ட் டிஎஃப்ஏ. ஒரு டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்றாங்க ஃபார் த ரெகுலர் லாங்குவேஜ். L equal to W1 A W2, where W1, W2 A B ஸ்டார், அதாவது எவ்வளோ ரிப்பீட்டேஷன் வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங். ஓகே. ஸோ W1 அப்படிங்கிறது என்ன வேணா இருக்கலாம். ஏபி ஏபி எது வேணா இருக்கலாம். பட் ஏன்னு ஒரு மிடில் வரணும். W2வும் அதே மாதிரி ஏபி 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 அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஏ இருக்கணும் அப்படிங்கிற மீனிங் தான் அதில். ஓகே. W1 வந்து இப்போ பிபிபின்னு இருக்கலாம். W2வும் வந்து பிபிபின்னு இருக்கலாங்கிறப்போ கண்டிப்பாக ஏங்கிறது ஒன்று வரணும் அப்படிங்கிற மீனிங் தான் இதில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதுக்கானது வந்து நம்ம எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இனிஷியல் ஸ்டேட் இருக்குது. ஏங்கிறது ஒரு இனிஷியல் ஸ்டேட்.
இல்லையா? இதுல வந்து என்ன வேணா இருக்கலாம். ஏயாவோ, பியாவோ என்ன வேணா இருக்கலாம். ஓகே. பட் வந்து ஆஃப்டர் தட் வந்து ஏ இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு ஃபைனல் ஸ்டேட்ட போய் ரீச் பண்ணியிருக்கும். அப்படிங்கிற மீனிங் நமக்கு. அதுக்கப்புறமா பிபியோ, ஏஏயோ என்ன இருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. அது ஃபைனல் ஸ்டேட்லயே தான் இருக்கும். ஓகே. கண்டிப்பா மிடில்ல வந்து ஒரு ஏ வரணும் அப்படிங்கிற மாரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ இந்த மாரி இத பார்த்து நம்ம அந்த லாஜிக் திங்க் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது தான் வந்துட்டு டிஎஃப்ஏ அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது தான் வந்து நம்ம டிஎஃப்ஏ. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தாச்சு. முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் வச்சும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஃபைனைட் ஆட்டோமேட்டா பத்தி. அதில டிஎஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. இப்போ நம்ம அத கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங் வந்து 0ன்னு முடிஞ்சுச்சு அப்படின்னா, அது வந்து அக்செப்டட் ஸ்டேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? 0 ஆர் 1 அதுக்கு முன்னாடி இருக்கலாம். பட் 0ன்னு முடிஞ்சுது அப்படின்னாலே தட் இஸ் அக்செப்டட் ஸ்டேட்ன்னு. இப்போ இதோட எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். இப்போ 1, 0, 0 அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இதில டவுட் வரலாம். 1, 0, 0 அப்படிங்கிறப்போ இது அக்செப்டடா இல்லையா அப்படின்ட்டு. ஏன்னா, நமக்கு வந்து இப்போ ஏ தான் இனிஷியல் ஸ்டேட். 1ங்கிற இன்புட் குடுக்குறப்போ, நமக்கு ஏ தான் போகுது இல்லையா? அதே மாரி 0, 0ன்னு குடுக்குறப்போ, அகெயின் வந்து 0 குடுக்குறப்போ ஏக்கே போகலாம். மறுபடியும் 0 குடுக்குறப்போ ஏக்கே போயிட்டு, அது வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேட் வந்து நாட் அ ஃபைனல் ஸ்டேட் இல்லையா? ஸோ இது அக்செப்ட் ஆகாதே அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். பட் வந்து என்எஃப்ஏ பொறுத்தவரையில எல்லா பாசிபிலிட்டீஸும் பார்த்து, ஏதாவது ஒரு பாசிபிலிட்டியில வந்து அக்செப்ட் ஆச்சுன்னா கூட, அந்த ஸ்ட்ரிங்க வந்து நம்ம அக்செப்டடுன்னு எடுத்துப்போம். ஓகே. அது எப்படின்னா, இப்ப ஏ வந்து 1ங்கிற இன்புட் குடுக்குறப்போ, ஏ தான் போகும். வேற எந்த பாசிபிலிட்டியும் இல்ல. பட் 0ன்னு குடுக்குறப்போ, அகைன் நான் ட்ரா பண்றேன் பாருங்க. ஏன்னு குடுக்கு 1ங்கிற இன்புட் குடுக்குறப்போ, ஏக்கு தான் மூவ் ஆகும். வேற எத பாசிபிலிட்டி இருக்கா? இல்ல. பட் 0ன்னு குடுக்குறப்போ 2 பாசிபிலிட்டி நமக்கு வந்து இருக்கு. ஒண்ணு வந்து ஏக்கே போகலாம். இன்னொன்னு வந்து பிக்கு போகலாம். இல்லையா? ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்கு. இப்ப 0ங்கிறத குடுத்துட்டோம் அப்படின்னா. மறுபடியும் நம்ம வந்து 0ங்கிற இன்புட் தான் குடுக்க போறோம். ஸோ ஏலருந்து 0ன்னு குடுத்தோம் அப்படின்னா, அகெயின் 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஒண்ணு ஏலே இருக்கலாம். அல்லது இன்னொன்னு பிக்கு போகலாம். அப்படி 2 பாசிபிலிட்டி இருக்கு. பட் பிலருந்து நம்ம 0 குடுத்தோம் அப்படின்னா, பிலருந்து எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே, டிரான்சிஷனுமே இல்லாததுனால, டைரக்ட்டா எம்ப்டி ஸ்டேட்டா தான் இருக்கும். ஓகே. எந்த ஸ்டேட்டுக்குமே மூவ் ஆகாது. ஸோ இத நம்ம செக் பண்ணும்போது, ஏதாவது ஒண்ணுல ஃபைனல் ஸ்டேட் வருதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பி வந்து ஃபைனல் ஸ்டேட் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி இருந்தா கூட நம்ம அந்த பர்ட்டிகுலர் 100ங்கிற ஸ்ட்ரிங் வந்து அக்செப்டட் பை தட் என்எஃப்ஏ அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்து வந்துக்கலாம். ஓகே. இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிள்ல வந்து 10 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏலருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். 1 குடுத்தா எங்க தான் போகும்? ஏ மட்டும் தான் போகும். 0 குடுத்தோம் அப்படின்னா நமக்கு எங்க போலாம்? 1ல வந்து நமக்கு ஏவே போலாம். இன்னொன்னு வந்து சரி, இது வந்து நம்ம சேம் அதே தான் வரும். 0, 1ன்னு எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு நாட் அக்செப்டடா இருக்கும். நம்ம கொஸ்டின் படி 0ல எண்ட் ஆகுறதா இருக்கணும் இல்லையா? அப்போ 1, 0 எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏலருந்து பார்க்கும்போது நமக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கு? 0 குடுத்தோம்னா எய்தர் ஏக்கே போகலாம் அல்லது பிக்கும் போகலாம். அப்படிதானே? 0ங்கிற இன்புட் குடுத்தா எய்தர் ஏக்கு மூவ் ஆகலாம் ஆர் பிக்கு மூவ் ஆகலாம். 2 பாசிபிலிட்டி இருக்கு. அகெயின் 1ங்கிற இன்புட் குடுக்குறப்போ, ஏலருந்து 1ங்கிற இன்புட் குடுக்குறப்போ, ஏ தான் போய் ரீச் ஆகும். இல்லையா? பிலருந்து குடுக்குறப்போ எந்த டிரான்சிஷனும் இருக்காது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஏதாவது பாசிபிலிட்டியில ஃபைனல் ஸ்டேட் வந்துச்சா? தட் இஸ் பி வந்துச்சா அப்படின்னா, இதுவும் இல்ல, இதுவும் இல்லங்கிறப்போ, அந்த ஸ்ட்ரிங் வந்து நாட் அக்செப்டட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இது வந்து என்எஃப்ஏயோடது. என்எஃப்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஸ்ட்ரிங் அக்செப்டடா நாட்டான்னு செக் பண்றதுக்கு.
ஓகே. இதோட கன்டினியூஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட பிடிஎஃப் வேணும் அப்படின்னா மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணி நீங்க பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின்.